ஆரங்கள் R1 மற்றும் R2 R1 is விரிவுரைகேட்டன் R2 கொண்ட 2 வெற்று கடத்து குளங்கள் சமமான மின்னூட்டங்களை பெற்றுள்ள எனில் மின்னழுத்தம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இருக்கின்ற 4 உறுப்புகளில் ஏதேனும் ஒன்று சரியான இருக்குமா இருக்கும். 2022 கேட்கப்பட்ட வினா. அது என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம். V ஈக்குவல் டு KQ/Rங்கிறது தெரியும். Kங்கிறது விகித மாறிலி. வெற்றிடத்தில் 1/4 சமமாக இருக்கும். தொடர்பு இதிலிருந்து பார்த்தோம்னா இந்த சூத்திரத்தின்படி மின்னூட்ட Q சமமாக இருக்கும் பொழுது மின்னழுத்தமானது V கோளத்தின் ஆழத்திற்கு எதிர்த்தில் இருக்கும். அதாவது V இன்வெர்ஸ்லி ஈக்குவல்ஸ் டு R ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். முடிவு பார்க்கும் பொழுது என்னன்னா ஆரம் குறையும் பொழுது என்ன ஆகுது, மின்னழுத்தம் அதிகரிக்குங்கிறத காட்டுது. எதிர்விதமாக இருக்கிறதுல கணக்கின்படி பெரிய குளத்தின் ஆரம் R1 வந்து சிறிய குளத்தின் ஆரத்தை R2 விட மிக அதிகம் கொடுத்துருக்கிறது. அந்த கொஸ்டின் படி R1 is greater than R2 கொடுத்துருக்காங்க. எனவே சிறிய ஆரம்புடைய குளத்தின் மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும். அதாவது V2 is greater than V1. ஆகையால் சரியான விடை 1 சிறிய குளத்தில் அதிகமாக இருக்கும் என்பதுதான்.